ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 40 நாட்கள் 40 கேள்விகள். இந்த லெந்து நாட்களிலே நாம் தியானித்து வருவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று. கடந்த 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில் அவ்வப்போது எழுப்பின கேள்விகளை நான் உங்கள் மத்தியில் வைத்து அந்த கேள்விக்கான காரியங்களையும் பற்றி பேசி அதை நிமித்தம் தியானித்து அதை நிமித்தம் ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளே நாம் பலப்பட்டு கொண்டு வருகிறோம். இது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன கேள்வியை எழுப்புகிறார் என்பதை நம்ம சுவிசேஷ பாடத்தில் கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். வேத பாரகரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள்? கீழே உள்ள வசனத்தில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் ஓடி வந்து, ஊமையும் செவிடுமான ஆவியுடைய தன்னுடைய மகனுக்காக நம்முடைய சீடர்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே அவர்களால் கூடாமல் போயிற்று என்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்னொரு மனிதன் சொல்லுகிறான். இந்த சிச்சுவேஷனில் ஆண்டவராக இயேசு கேட்கிறார், நீங்கள் எதை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள்? எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளான மனிதனில் மாற்றம் வருவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியான கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய ஜீவியம் மாறுகிறது. நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒன்று தர்க்கம். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:16 அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். ஆமாம், எதை செய்தாலும் அதில் ஒரு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, ஒரு தர்க்கம் இருக்கக்கூடாது. அந்த தர்க்கம் தான் வாக்குவாதமாக மாறி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போயிடுது. நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடுது. இது நம்முடைய உள்ளான மனுஷனை வேதனைப்படுத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறேன். தர்க்கங்கள் வருமா வராதா? வரலாம். ஏன்னா நம்ம மனுஷர் தானே. திடீரென்று வீட்டுக்குள்ளே தர்க்கம், கணவன் மனைவி, பிள்ளைகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, உறவினருக்குள்ளே, அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கச்சிகளுக்குள்ளே தர்க்கங்கள் வரலாம். ஆனால் அந்த தர்க்கங்களை எதிர்த்து நிற்பது தான் மிகவும் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளை கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதவிலாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தர்க்கங்களை தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, அதாவது தர்க்கங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு மாம்ச பிரகாரமான ஆயுதங்கள் தேவையில்லை. மாம்ச பிரகாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படி பேசுவேன், நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா அப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல. அவர் சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ தர்க்கங்களை மேற்கொள்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். அது உலகத்துக்கு அடுத்த பலன் அல்ல, உன்னதத்துக்குரிய பலன். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அப்போ இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தர்க்கங்களுக்குள்ளே நான் உடன்படக்கூடாது, தர்க்கங்களுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது.
ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நோக்கி கைகளை உயர்த்தி, இயேசுவே, தர்க்கங்களுக்கு நாங்கள் விலகி ஓட எங்களுக்கு கிருபை தாரும். வீணான ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத கேள்விகள், குழப்பங்களை உண்டாக்கி எங்கள் உள்ளான மனிதனை கலங்க பண்ணாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இப்போது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவ்வளவு பேருக்குள்ள இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய சுவாபம் உண்டாவதாக. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.